ஹாய். நான் வந்துட்டு இப்போ கேப்ஷன் வந்துட்டு மாமியாரின் கட்டுக்கதைகள்னு போட்டா, மாமியாருக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாரி நெனச்சுப்பீங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எந்த ஒரு வீடியோ அவங்கள பத்தி நான் போடுறேன் அப்படின்னாலும், அவங்ககிட்ட காமிச்சுட்டு தான் நான் போடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து அதோட கன்டினியூட்டி தான். அவங்க சொல்ற ஒரு கதைய தான் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்குலாம் ஒரு வெள்ள இல்லன்னா ஒரு மாரி பச்சை கலர்லாம் போட்டு தருவாங்க. அது நான் உங்க ஊர்லலாம் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு வந்து அவங்க கேட்கும்போது செலவு குழம்பு சாப்பிடுறியா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நர்ஸுட்ட கேட்கும்போது ஒரு 10 டேஸ்க்கு எதுவும் சாப்பிட வேணாம். உடம்பு சூடாயிரும் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் இப்போ வரைக்கும் செலவு குழம்பு சாப்பிடல. ஸோ 5 மந்த் ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் செலவு குழம்பு சாப்பிடல. ஸோ இப்போ உடம்பு எனக்கு கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் மில்க் சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ காரணம் வந்துட்டு இந்த செலவு குழம்பு சாப்பிடல அப்படின்றதுக்காக சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் கேட்ட வரைக்கும் வந்துட்டு பிளட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த செலவு குழம்பு சாப்பிட்டா தான் வந்துட்டு குழந்தைக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு இருக்கா என்னன்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் நான் பேசல வந்தேன். இதே மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டோரி எங்க மாமியார் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னா நான் ஷேர் பண்றேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.